இந்த ஷிஃப்ட் சூப்பர்வைசர் என்னவோ லீவு கேட்டான்பா, அது என்னன்னு கொஞ்சம் பாரு. அப்புறம் இந்த எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமா டிஸ்பேட்ச் பண்ணணும். ஓகே சரி சார். ஓகே சார். என்ன பார்ட்னர்? பார்ட்னர் முதல்ல இந்த ஸ்வீட்டை புடிங்க. ஸ்வீட்டா? எதுக்கு? அதுக்குள்ள என்ன அவசரம்? நம்ம எக்ஸ் பார்ட்னர் ஆர்கே இருக்கார்ல. என்ன இருக்கார் இல்ல இருக்கான்னு சொல்லு. சரி இருக்கான்ல. அவனோட பொண்ணு அனிதா இன்னைக்கு என் ஆபீஸ்க்கு வந்து வேலை கேட்டா. அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். நிஜமாவே ஸ்வீட் கொடுக்க வேண்டிய விஷயம்தான். கொடுத்துட வேண்டியதானே வேலைய? கொடுத்துடலாம். ஆனா அவன் ஏன் ஆபீஸ்னு தெரிஞ்ச உடனே வேலை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டானே. அப்படியா? சரியான திமிரு பிடிச்சோளா இருப்பா போல இருக்க. ஆர்கேக்கு பிறந்த பொண்ணு இல்ல. சரி சரி இரு, இந்த விஷயத்தை வச்சு ஆர்கே எப்படி டென்ஷன் பண்றான் பாரு. ஹலோ ஹலோ, கிரேட் பிசினஸ் மேக்னெட் ஆர்கேயா? அம்மா என்ன விஷயம்? ஏன்பா ஆர்கே, சொல்லணும்னு தான் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. ஒரே டென்ஷனாக இருக்குப்பா. என்ன பண்ணுறது? பழைய நட்புன்னு ஒன்று இருக்க. சரி சொல்லி தொலைக்கிறேன். ஆர்கே, இப்போ நாங்கள் உன் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டோம். நீ அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த. அப்படி கொடுத்துருக்கிற இடம் எங்களோட பெட்டரான இடமா இருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் எங்களுக்கு ஈக்குவலான இடமா இருக்கணும் இல்லையா? சீனிவாசன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் பொண்ணு விஜய் ஆஃபீஸுக்கு வரலன்னா இதெல்லாம் தேவையில்லாத மேட்டர் தான். என்னது? என் பொண்ணு விஜயகுமார் ஆஃபீஸுக்கு வந்தானா? ஆமாய்யா, நான் என்ன சீன மொழியிலையா சொன்னேன்? எதுக்கு? உன் மாப்பிள்ளை அர்ஜுன் என் ஆஃபீஸில் வேலை செய்கிறான். உன் பொண்ணு நம்ம பார்ட்னர் விஜயகுமார் ஆஃபீஸுக்கு போய் வேலை கேட்டிருக்கா. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்காயா? என்னது? கேளு, நீயே நம்ம பார்ட்னர் விஜய் வாயால கேளு. ஹலோ ஆர்கே, ஏன்பா உன் பொண்ணு இருக்க வேண்டிய இடம் எதுப்பா? என்னோட ஆபீஸுக்கு தான் வந்தா. வேலை கேட்டு தான்ப்பா வந்தா. போற போக்க பார்த்தா வாக்கின் இன்டர்வியூல நீயே வந்துருவ போல இருக்கு. அப்படியே வந்தாலும் நாங்க 2 பேரும் உங்களை வரவேற்க காத்துட்டு இருப்போம். என்ன? ஹலோ, பிபி ஏறிடுச்சு போல இருக்கு. அவர் போனை வைக்கிறதுலயே நல்லா தெரியுது. ஏன் ஒரு தடவைக்கு 2 தடவையா நீங்கன்ற அவனை போய் வா வா வாயா, அங்க போய் பாத்துக்கலாம். அர்ஜுன், வாங்க மாமா. அர்ஜுன் இல்ல? அர்ஜுன் வேலைக்கு. அனிதா இருக்காளா? அவளையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? என்னென்ன என்னவோ மாதிரி பேசுறீங்க? அவ எங்க போயிருக்கான்னு தெரியாது, வெளியே போயிருக்கா. ஓஹோ, வீடு அந்த லட்சணத்துல இருக்குது. மாமா, அவசரப்பட்டு வார்த்தையை அள்ளி கொட்டாதீங்க. எதையும் கொஞ்சம் நிதானமா பேசு. எதுக்குப்பா நிதானம்? என்னத்துக்கு நிதானம்? என் பொண்ணை உன் பையனுக்கு கட்டி கொடுத்தேன். நகை நட்டுல குறை வச்சனா, சீர்சனத்துல குறை வச்சனா? எதை குறை வச்சேன்னு என் பொண்ணு வேலைக்கு அனுப்புறீங்க? நீங்க சொல்றது எதுலயும் குறை வைக்கலதான். ஆனா அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து புருஷன் வீட்டுல எப்படி வாழணுன்றதை சொல்லி கொடுக்கறதுல தான் குறை வச்சிட்டீங்க. உங்க பொண்ணா இருந்த வரைக்கும் உங்க பேச்சை அவ கேட்காம இருந்திருக்கும். இல்ல அவ பேச்சை கேட்டு நீங்க ஆடி இருக்கலாம். இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிறகு ஒண்ணு அவ புருஷன் பேச்சை கேட்கணும், இல்ல மாமனார் மாமியார் எங்க பேச்சை கேட்கணும். அவ யாருடைய பேச்சையும் கேட்காம தன் இஷ்டத்துக்குள்ள நடந்துக்கிறா.
என் பொண்ணை குறை சொல்றதுலயே இருங்க. உங்க பையன் பண்ணது ரொம்ப ஒழுங்கா. என்னுடைய பழைய பார்ட்னர் சீனிவாசன்கிட்ட அவன் வேலை பார்க்கறான். எனக்கு அந்த சீனிவாசனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த வரைக்கும் அது ஓகே. எப்ப எங்களுக்குள்ள விரோதம் வந்துருச்சோ அந்த வேலையை விட்டுருக்க வேண்டியதானே. விடலையே அவன். நான் சொல்லி விடலையே. கடைசியில நான் தான் இறங்கி வந்தேன். என் பொண்ணோட கல்யாணத்துல தடங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன் இந்த வேலையை என்னால தந்திருக்க முடியாதா? அவனுக்காக புது கம்பெனி கூட என்னால ஓபன் பண்ண முடியுமே. ஆனா கேட்க மாட்டான் ராசா. அத்தனை ராங்கி அவனுக்கு. ஏன் இப்ப கூட என் பொண்ணுக்காக வசதியா ஒரு பங்களா வாங்கி தரேங்கிறேன். இவர் ஒத்துக்கலையே. அத்தனை அலட்சியம். பெரியவங்க இருக்கிறீங்களே, அட்வைஸ் பண்ண கூடாது? நீங்க சொல்றத பார்த்தா நாங்க ஏதோ வேலைக்கு அமிச்ச மாதிரி பேசுறீங்க. அவளா பேக்கை தூக்கிக்கிட்டு வாக்கின் இன்டர்வியூ போறேன்னு கிளம்பிட்டா. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தோம். நீ இப்படி வேலைக்கு போறதுனால அகவரம் எங்களுக்கு மட்டும் இல்லமா உங்க அப்பாவுக்கு சேர்த்து தான். எங்களை கூட விடு, அவர் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் கூட சொன்னோம். கேட்கலையே. அட்லீஸ்ட் உன் புருஷன் வரட்டும், அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன்னு சொன்னோம். நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், எனக்கு வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? அவ போறேன்னா அவ இஷ்டப்படி விட்டுறதா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்ன்றதே அனிதா அவ இஷ்டப்படி எடுத்த முடிவு தானே மாமா. ஓஹோ, குத்தி காட்டுறியா? இல்ல மாமா, ஞாபகப்படுத்துறேன். நூல் நம்ம கையில் இருக்க வரைக்கும் தான் பட்டத்தை நம்ம இஷ்டப்படி பறக்க வைக்கலாம். நூலா இருந்துட்டா அதோட இஷ்டம் தான். நீங்க இதுக்கு இவ்வளவு ஆத்திரப்படுறீங்களே. எங்க மகனை கொஞ்சம் கூட மதிக்காம தன் இஷ்டப்படி நடந்துக்கிற உங்க பொண்ணோட மனம் கோணாம நாங்க 2 பேரும் அவளை அனுசரிச்சு நடந்துக்கிறோமே, அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா மாமா? வசதியா வாழ்ந்த பொண்ணு திடீர்னு மாறிட முடியுமா? இதெல்லாம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுதான் மாமா எங்களால முடிஞ்ச வசதியை அவளுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஆனா அவ ஆசை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அனிதா உங்க பொண்ணா மட்டும் நினைச்சிருந்தா தினம் தினம் அவளை பத்தி போன்லயும் நேர்லயும் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். அவளை எங்க பொண்ணா இந்த வீட்டு மருமகளா நினைக்கிறதுனால தான் நாங்களே அவளை அன்பா சொல்லி திருத்த முடியுமான்னு பாக்குறோம். அதெல்லாம் சரிதான். நான் தெரியாம தான் கேட்கறேன். வசதியா வாழ்ந்த பொண்ணுக்கு நான் வசதியா ஒரு பங்களா வாங்கி தரேங்கிறேன். ஏத்துக்கிட்டே என்ன குறைஞ்சா பெறுவியா? உங்க மனைவியோட தம்பின்ற முறையில எனக்கு நீங்க வீடு வாங்கி கொடுத்தா நான் அதை சந்தோஷமா வாங்கிக்குவேன். உங்க பொண்ணுக்கு நீங்க வீடு வாங்கி தரும்போது அதுக்கு அவ புருஷன் சம்மதம் வேணுமே மாமா. இதை நான் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? இதெல்லாம் வீண் முடிவாதான். இதெல்லாம் இந்த காலத்துல எடுபடாது. நான் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கூடாது மாமா. நீங்க அப்படித்தானே பண்றீங்க. ஆனா எடுப்படுது. இப்ப சத்திக்கு நாம இதெல்லாம் பேச வேணாம் மாமா. எதுக்கு உங்க பொண்ணு வந்துட்டோம், அவளையே ஒரு வார்த்தை கேளுங்க. நாங்க அவளை வேலைக்கு அமிச்சோமா இல்ல அவளா போனாளான்னு. ஆமாமா, அதான் கரெக்ட். இன்னைக்கு கூட ஏதோ வாக்கின் இன்டர்வியூ டிரைவிங் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு போனா. இப்ப வந்துருவா, அவகிட்டே கேட்டுட்டு போங்க. மாமா, என் மகளை கேட்கறதுக்கு எனக்கு தெரியும். சபாஷ் பாலகிருஷ்ணன் சார், சம்பந்தியை நல்லா கலக்கிட்டீங்க. நீங்க வேற சும்மா இருங்க. இவர் நேரா போய் அண்ணி திட்டுவாரு. பாவம் அண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. இதை பாரு, உன் பேர்ல தப்பே இல்லை. நீ அவகிட்ட மாமியார் மாதிரியா நடந்துக்கிற? அவ தான் உன் மாமியார் மாதிரி நடந்துக்கிறா. பெத்த பொண்ணு மாதிரி செல்லம் கொடுத்துட்டு இருக்க. அதுதான் சிலப்ப தப்பா போயிடுது. வந்தா நல்லா கேளுங்க. ஆமா, நான் வரேன். வேலையே இல்லை. எவ்வளோ பாச்சி? மீட்ரு வேற போடல. ஆமாம் மேடம், மீட்ரு ஓடல. பார்த்து போட்டு கொடுங்க. நீங்கள் தான் முதல் போனி. எந்த ஆட்டோவில் தான் மீட்ரு சரியா ஓடுது? எல்லாம் ஷோக்காக தானே வச்சுருக்கீங்க. எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுங்க. 80 ரூபா மேடம். 80 ரூபாவா? ஓ மை காட். என்னம்மா, என்னாச்சு? பணம் வச்சிருந்தேன், காணோம். என்னது? பணம் வச்சிருந்த காணுமா? என்ன விளையாடுறியா? அது இல்லைங்க,
உண்மையாவே நான் வீட்டை விட்டு புறப்படும் போது பணம் எடுத்து வச்சேன். நல்லா ஞாபகப்படுத்தி பாருமா. பணம் எடுத்து வைக்கலான்னு நினைச்சிருப்ப, ஆனா எடுத்து வச்சிருக்க மாட்டேன். இந்த லட்சணத்துல என் ஆட்டோ மீட்டர் வர நீ கிண்டல் பண்ற. ஷோ பீஸ்னு. இதோ பாருமா, முதல் சவாரி விளையாடாத பணத்தை கொடுத்துரு. இல்லைங்க, நான் வேணா என் வீட்டு அட்ரஸ் தரேன். சாயங்காலம் வந்து பணம் வாங்கிட்டு போயிடுங்க. ரோடா, அது வேற வேஸ்ட் ட்ரிப்பா? இதோ பாருமா, பணத்தை எடுமா. சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உண்மையாவே என்கிட்ட பணம் இல்லைன்னு நம்புங்க. ஏ ஆட்டோ போய் சார் ப்ளீஸ் வந்துடுச்சா? பெரிய நடிகை தாமா நீ. காசை எடுமா. சார் இதை வேணா, இந்த செயினை வேணா வச்சுக்கோங்களேன். நம்ம கையிலேயேவா? இது மாயவரம் ஒரிஜினல் கோல்டு கவரிங்கா இருக்கும். இதெல்லாம் நமக்கு வேணாம். உன்னை நம்பி 500 ரூபா நோட்டை கூட வாங்க முடியாது. காசை எடுமா. சார் நீங்க என்ன நம்பலன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு சீட்டு கடைக்கு போவோம். அங்க இந்த நகையை வச்சு நான் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன். நான் ஒரு அர்ஜென்ட் வேலையா வந்திருக்கேன். திருப்பி என்ன இங்கேயே கொண்டு வந்து விட்டுருங்களேன். நான் டியூ கட்டுறதுக்கே சேட்டு கடைக்கு போறது இல்ல. எனக்கு வர சவாரி இருக்குமா? முதல்ல பணத்தை கொடுக்க வழியை பாரு. என்னங்க நீங்க இவ்ளோ சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. என்னப்பா ஆட்டோ டிரைவர், என்ன பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க? என்ன பெருசு? பொண்ணுங்கன்னா உடனே ஆம்பளைக்கு மேல பழையதுக்கு போட்டுருவீங்களா? மகளிர் காவல் நிலையத்துல ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், என்ன ஏதுன்னு கேட்காம ஆம்பளைங்க தூக்கி உள்ள போட்டுறாங்க. நீ வேற ஆதி என்ன அந்த என்னன்னு தெரியாம மூக்கொண்ணு வச்சு நான் தகராறு பண்றேன்னு சொல்ற. இல்ல பெரியவரே, ஒரு அர்ஜென்ட் வேலையா ஆட்டோல வந்தேன். வீட்டை விட்டு கிளம்பும் போதே பர்ஸை மறந்துட்டேன். அதான். போதுமா பெருசு? சரிப்பா, மீட்டர் சார்ஜ் எவ்வளவு ஆச்சுன்னு பாரு. நீ கொடுக்க போறியா? 80 ரூபா. முடிஞ்சா கூட இல்ல நடைய கட்டு. 80 ரூபா தானே, இந்த அப்படி 100 ரூபா. ஐயோ பெரியவரே, அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா குடுக்கறவரை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க? கொடுங்க. பாக்கி 20 ரூபாய் கொடுப்பா. தரேன். அவசரப்படுறிய. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, சிட்டில தினசரி வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா. நீ போயிட்டு வாமா. உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா? எதுக்கு? நானே நேரடியா வந்து உங்க பணத்தை திருப்பி கொடுக்கதான். அதெல்லாம் வேண்டாமா. இல்ல பெரியவரே, நீங்க இந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். அப்படின்னா அட்ரஸ அந்த தம்பிக்கிட்டே போய் கேளுங்க. ஏன்னா பணத்தை அதுதான் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சதே. நான் வரேம்மா. நீங்க தான் பணம் கொடுத்தீங்களா? ஆமா. எதுக்கு நீங்களே கொடுக்காம பெரியவர்கிட்ட கொடுத்து அனுப்புனீங்க? இல்ல, காரணத்தை சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. முதல் காரணம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, வயசுல சின்னவங்களா இருக்கீங்க. நானா வெளியே வந்து ஹெல்ப் பண்ணா அப்புறம் நீங்க தப்பா நினைப்பீங்க. அப்புறம் ஆட்டோக்காரன் வீணா கற்பனையை வளர்த்துப்பான். உங்களை பார்த்தா கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி இருக்கு. எதுக்காக வீணா உங்க மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளம்? அதுக்காக தான் பெரியவர்கிட்ட பணத்தை கொடுக்க சொன்னேன். ரொம்ப வித்தியாசமான கேரக்டரா இருக்கீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க. எதுக்கு? பணத்தை திருப்பி கொடுக்கணுமே. ஐயோ, ஜஸ்ட் டைம்லி ஹெல்ப்புங்க, அவ்வளவுதான். விட்டுருங்க. பணத்தை திரும்ப கொடுத்து இதை ஒரு கடன் ஆக்கிடாதீங்க. என்ன மறக்கணுன்றதுக்காக என் பேரை நீங்க கேட்கல, பரவாயில்ல, நானே என் பேரை சொல்லிடுறேனே. சாரி, உங்க பேரு? ஹை, நீங்களே கேட்டீங்களா? நான் என் பேரை சொல்றேன், ஆனா அட்ரஸ் சொல்ல மாட்டேன். மை நேம் இஸ் அசோக். ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் வரேன். பாத்தீங்களா, இப்ப கூட நானா உங்க பேரை கேட்கல. சாரி, என் பேரு அர்ச்சனா. அர்ச்சனா, ஸ்வீட் நேம். எனிவே, ஆல் தி பெஸ்ட் அகைன். ஓகே, பை. ஏங்க, திரும்ப போறதுக்கு ஆட்டோ காசு இருக்கா உங்ககிட்ட? நான் வீட்ல போய் கட் பண்ணிக்குவேங்க. அத்தை, நேரம் ஆயிட்டே இருக்கு, நீங்க இன்னும் சாப்பிட வரலையா? என்ன இங்கே உட்கார். அத்தை, என்ன கண் கலங்குறீங்க? என்ன சாந்தி,
சாப்பிட்றதுக்கு அம்மா கூட்டிட்டு வரணும் உள்ள வந்த, இன்னும் ஆளைய காணோம், குட்டி வேற உட்காந்துட்டு இருக்கு பாரு. என்னங்க சும்மா இருங்க, அம்மா என்னமோ அழுதுட்டு இருக்காங்க, என்னன்னு கேளுங்க. அம்மா என்னம்மா என்னம்மா புது பிரச்சனை, ஏன் அழுற? என்னப்பா பண்றது, நடக்கிறது எதுவுமே நல்லதா இல்ல, அதான் என் மனசு குமுறுது. இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உங்க மாமாவுக்கும் என் தம்பிக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. என்னது, அப்பாவுக்கும் மாமாவுக்குமா? என்னம்மா பிரச்சனை? எல்லாம் நான் பெத்த பொண்ணாலதான். அனிதா என்னம்மா பண்ணா? அவ புருஷன்கிட்டயும் மாமனார் மாமியார் கிட்டயும் கூட சொல்லாம வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிருக்கா. அதுவும் விஜயகுமார் கம்பெனிக்கு. அது போதாதா, அந்த ஆள் உடனே உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னதும் இவர் போய் என் தம்பியை கேட்க என் தம்பிக்கும் இவருக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. அங்க சத்தம் போட்டு வந்த வேகத்துல இங்க வந்து என்ன திட்டினாரு. இவர் சத்தம் போடும்போது அங்க அர்ஜுன் இல்லையா, அவனும் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ. அவன் வேற கோபக்காரன். பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை பெருசுப்படுத்தாம நாசுக்கா பேசியிருக்கணும். என்ன கூட்டிட்டு போயிருந்தாலாவது நான் சுமூகமா பேசியிருப்பேன். அது உங்க அப்பாக்கு புரியலையேப்பா. ஏமா அந்த அனிதா வேலைக்கு போனா? அப்பாக்கும் நியாயம் தானே? சரிடா, அவளா அவ இஷ்டத்துக்கு வேலைக்கு போனா என் தம்பி என்ன பண்ணுவான்? இவர் இதுக்காக என் தம்பி மேல கோவப்படணும். இவர் என் பொண்ணுங்க வாழ்க்கை அழிக்கிறாரா இல்ல வாழ வைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு இப்படி பேராசக்காரியா இருக்கா, இன்னொரு பொண்ணு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தியாகம் பண்றா. ஆனா 2 பொண்ணு நிம்மதியா இல்ல. இதெல்லாம் பாக்குறத விட நானே போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு. அத்தை, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, எல்லாம் சரியா போயிடும். ஆமாமா, நீங்க இப்படி எல்லாம் மனசு உடைஞ்சிடக்கூடாது. நாங்க எல்லாருமே உங்களை தன்மை நம்பி இருக்கோம். அனிதா கிட்டயும் அர்ஜுன் கிட்டயும் நான் பேசுறேன். நீங்க முதல்ல கண்ணை தொடங்க. மாமா ரொம்ப நல்லவர். அப்பாவோட கோவத்தை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமேம்மா. அவர் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாருமா. நாம திருத்த வேண்டியது அனிதாவை தான். சரி, சாப்பிடலாமாம்மா? அர்ஜுன், 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 உங்க வீட்ல ஒரு பெரிய ரகளையே நடந்துருச்சுப்பா. ரகளையா? ஆமாப்பா. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, உங்க அப்பா போட்ட சத்தம் நாங்களா காது கொடுத்து கேட்கலனாலும் மாடி வரைக்கும் தானா வருது. இதுல உங்க மாமனார் குரலும் உச்ச ஸ்தாயில. நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். இது வரைக்கும் உங்க அப்பா இப்படி சத்தம் போட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்க. எதை சொல்ல எதை விட, உன் மாமனார் ராக்கெட் வேகத்துல கார்ல வந்து இறங்கினாரு. உங்க அப்பாவை சரவட்டி மாதிரி பட்ட 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 பட்டன்னு திட்டினாரு. எங்கப்பா அவரே திட்டணும்? உனக்கு எல்லாம் ஆரம்பத்துலன்னு சொன்னாதான் புரியும். இத பாரு அர்ஜுன், இதை இப்படியே விட்டா நல்லா இருக்காது. அப்புறம் உன் மாமனார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீடு தேடி வர ஆரம்பிச்சிடுவாரு. அனிதா வேலைக்கு போனது அவ தப்பு, அதுக்கு உங்க அப்பா என்ன செய்வாரு? அவரையே திட்டணும். இதை இப்படியே விடாத, சொல்லிட்டேன். ஆமா.